ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 225 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 25,960 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 80,102 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு 609 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 59,238 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு 538 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 112 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 38,590 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 1,126 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் விழுந்திருக்குது. ஸோ 49,967 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா டிஎஸ் பார்க்கும்போது 2,542 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 655 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது Matrimony.com லிமிடெட் அப்படிங்கிற பங்கு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ரியாக்ஷன் இருந்துச்சு மார்க்கெட்டில். 541 வரைக்கும் போயிருக்கு. 14% ரேலி இருக்குது. கடைசியில் 10% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ரீசன் பார்க்கும்போது அவங்க டிசம்பர் 15 பார்த்தீங்கன்னா பைபேக் கன்சிடர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ அந்த பேஸில் பார்க்கும்போது இந்த பங்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். 14% வரைக்கும் மேலே போச்சு. கடைசியில் 10% பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு Matrimony.com. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐடிசி ஹோட்டல்ஸ். ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் இன்றைக்கி 205 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு நியூ பை ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஐசி செக்யூரிட்டிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் விசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற பேசிஸில் பை ரேட்டிங் வருது. 250 rupees டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. கரண்ட் லெவலில் வந்து 21% மேலே போகும். ஐடிசியோட நெட் கேஷ் பேலன்ஸ் வந்து 1,700 கோடி இருக்குது March 2025 கணக்குப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கம்பெனி வந்து 13,600 ஆப்ரேஷனல் கீஸ் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணவும் இருக்கிறாங்க. 2030 வந்து 20,000 கீஸ் ஆட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து செப்டம்பர் வரைக்கும் அவங்களோட போர்ட்ஃபோலியோ 13,600 இருக்குது. 2030 அதை வந்து 20,000 கீஸாட்ட அவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு பைக்கால் கொடுக்குறாங்க. பட் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாலாம் கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்சிங் டீல் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இம்யூன்டெப் அவங்களுக்கு கூட போட்டிருக்காங்க. எதுக்குன்னா அவங்களோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த தெரப்பியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வேண்டி தான் அந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கம்பெனியோட லைசன்சிங் டீல் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லைசன்சிங் அக்ரிமெண்ட் மூலமாட்டு மேனுஃபேக்சர் டெவலப் டிஸ்ட்ரிபியூட் இது வந்து அந்த ஆஸ்திரேலியன் கம்பெனி கூட சேர்ந்து இவங்க பண்ண இருக்கிறாங்க. கேன்சர் தெரப்பியான எஃப்டி லாகிமோட் அல்ஃபா. ஸோ இந்த டீல் மூலமாட்டு வேல்யூ பார்க்கும்போது $350 million வருது. ஸோ இதோட டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்ன்னு பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட் நார்த் அமெரிக்கா, யூரோப்பு, ஜப்பான், கிரேட்டர் சைனா இங்கே எல்லாமே பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இந்த அக்ரிமெண்ட் மூலமாட்டி இவங்க ஒரு அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் ஆட்டி இம்யூன் டெப்புக்கு $20 million பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கேப்லின் பாயிண்ட் லெபார்ட்ரிஸ். ஸோ இவங்களோட சப்சிடரி வந்து USFDA அப்ரூவல் கிடச்சிருக்குது. அசிட்டாமினோஃபன் இன்ஃபியூஷன் பேக்ஸ் ஒன்று. ஸோ இவங்களோட சப்சிடரி கம்பெனி தான் கேப்லின் ஸ்டெரைல்ஸ் லிமிடெட். இவங்களோட ஒரு நியூ ட்ரக் அப்ளிகேஷனுக்கு ANDAக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அசிட்டோமினோஃபன் இன்ஜெக்ஷன் 1000 mg/100 ml 10 mg/ml சிங்கிள் டோஸ் இன்ஃபியூஷன் பேக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் தெரபியூட்டிக் ஈக்குவலன்ட் வெர்ஷன் ஆஃப் லிஸ்டட் ட்ரக்காக இருக்கிற மேன்குலர் ரோக்டெக் ஃபார்மசிட்டிக்கல் அயர்லாந்து லிமிட்டடோட அசிட்டோஃபன் இன்ஜெக்ஷன் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பீடியாட்ரிக் பேஷண்ட் 2 years அண்ட் ஓல்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். குறிப்பாட்டு ஃபீவர்ஸ் வந்து அடல்ட்டுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் பெடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட US சேல்ஸ் அப்ராக்சிமேட்லி 12 months பீரியடில் $86 million இருக்குது. இது கேப்லின் பாயிண்ட் லெபார்ட்ரிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு ட்ராவல் ரிடம்ஷன் ஆப்ஷனை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ லிமிட் டிப்ஸ் அதெல்லாமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 6 ஹோட்டல்ஸும் 14 ஏர்லைன்ஸும் வருது. ஏர்கார் லைவ் லிமிட்லெஸ், IHG1 ரிவார்ட்ஸு, கிளப் ஐடிசி, மேரியாட் பாண்ட்வே, த போஸ்ட் கார்டு ஹோட்டல், விண்டம் ரிவார்ட்ஸு. ஏர்லைன் பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது கனடா ஏரோப்பியன், ஏர் ஃப்ரான்ஸ், ஃப்ளைங் ப்ளூ, ஏர் இந்தியா மகாராஜா கிளப், ஏர் ஏஷியா ரிவார்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ், ஷீபா மைல்ஸு, எத்தியாட் கெஸ்ட், ஜப்பான் ஏர்லைன்ஸ், குவாண்டாஸ் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர், கத்தார் ஏர்வேஸ் ப்ரிவிலேஜ் கிளப், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கிறிஸ் ஃப்ளையர். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைஸ் ஜெட் ஸ்பைஸ் கிளப், தாய் ஏர்வேஸ் ராயல் ஆர்ச்சிட் ப்ளஸ், டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் மைல்ஸ் அண்ட் ஸ்மைல்ஸ், யுனைடெட் மைலேஜ் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் வந்து தெர்மல் பவர் செக்மெண்ட்டில் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸதுனால அதில் பெருசாட்டு பெட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. 24 GW அளவுக்கு. ஃபினான்ஷியல் 32 வந்து அந்த கெப்பாசிட்டி அட்டைன் பண்ணணும். ஒரு 30% க்ரோத் வச்சு அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தெர்மல் கெப்பாசிட்டியை வந்து இப்போ அவங்க கைவசம் 18.15 GW இருக்குது. ஸோ அதை வந்து 32 41.87 GW இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விரைவில் அதை வந்து ஆட் பண்ண வேண்டியது 24 GW இருக்குது. இது வந்து அதானி குழுமம் கொடுத்த அப்டேட்டு. வேரி சோலார் வந்து 288 MW சோலார் மாடியூல் ஆர்டர் சபான்ச்சி ரினோபிள்ஸ்லேருந்து 2 டெக்ஸாஸ் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெப்பர் சோலார் அண்ட் லக்கி 7 சோலார். ஸோ இதோட டிப்ளாய்மெண்ட் வந்து 620 வால்ட் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைஃபேஷியல் சோலார் மாடியூல்ஸு.
ஸோ இது வந்து வெதர் அண்ட் ப்ளஸ் வந்து ஹைல் ப்ரோன் ஜியோகிராஃபிஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி கொடுக்குறோம். வேக்கோ பரேஸ்வர் அந்த ஏரியாவில் வந்து இதை ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வேரி சோலார் கொடுத்த அப்டேட்டு. ஐசிசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த ஐசிசிஐ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் 2% ஸ்டேக் வந்து ப்ருடென்ஷியல்ட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க 2140 கோடிக்கு. ஸோ இது வந்து ஐசிசிஐ பேங்க் கொடுத்த அப்டேட்டு. அதானி என்டர்பிரைசஸோட ரைட்ஸ் இஷ்யூ 23% 2 செஷனில் ரைஸ் ஆகிருக்கு. 20,000 கோடி ரைட்ஸ் இஷ்யூ வந்து 2 செஷனில் பார்த்தீங்கன்னா 23% ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க அதானி என்டர்பிரைசஸ். நுவாமா இன்ஸ்டியூஷனல் ஈக்விட்டிஸ் பார்த்தீங்கன்னா பைக்கால் கொடுக்குறாங்க சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் ஃபார்ஜிங்ஸுக்கு 12 மந்த் டார்கெட் பார்க்கும்போது 570 சொல்லியிருக்கிறாங்க. 16% அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டீப் இவி எக்ஸ்போஷர், ரயில்வே பிஸ்னஸ், மல்டியர் விசிபிலிட்டி அந்த பேஸில் இவங்களோட ஆர்டர் புக் இருக்கும். 23,600 கோடி ஆர்டர் புக் கைவசம் வச்சுருக்காங்க இந்த சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷிங்ஸ். ஸோ அதனால் 12 மந்த் டார்கெட் ப்ரைஸ் 570 சொல்லியிருக்கிறாங்க. என்பிசிசி லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு 175 கோடிக்கு ரெசிடென்ஷியல் யூனிட் பார்த்தீங்கன்னா அஸ்பேர் லெஷ்யூர் வேல்யூ கிரேட்டர் நொய்டாவில் வந்து அப்ராக்சிமேட்லி 485 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி 5 நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரீடெவலப்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து 665 கோடிக்கு வின் பண்ணியிருக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு காசியாபாத் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில். ஸோ இது வந்து 175 கிரேட் நொய்டா யூனிட்ஸ் விற்றுருக்காங்க என்பிசிசி. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 430 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதில் எபிட்டா 6% க்ரோத் சொல்கிறாங்க. ரெவன்யூ 8% சிஏஜிஆர் இருக்கும் ஃபினான்ஷியல் 25ல். டொமஸ்டிக் வால்யூம்ஸ் வந்து ஒரு 35% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ரெவன்யூ ஷேரும் 42% க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி 430 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைன்ஸ் டெக்னாலஜிஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த கோட்டக் இன்ஸ்டியூஷனல் ஈக்விட்டிஸோட ரிப்போர்ட் படி. ஏன்னா அவங்களுக்கு 10,000 கோடி மார்க்கெட் கேபிடேஷன் காலி, 50% மார்க்கெட் வேல்யூ காலியாக இருக்குது. ஸோ ஆனுவல் ரிப்போர்ட்டில் ஏதாவது இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது, அதாவது மிஸ்மேட்ச் இருக்குன்னா ஸோ அவங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களோட கன்சர்ன்ஸுக்கு. மண்டே கான்கால் மீட்டிங் அப்புறம் சொல்லியிருக்கிறாங்க நத்திங் ஆம்பிக்யூஎஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் டஸ் நாட் ஹேப்பன் எகெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அந்த ஆடிட் டீமில் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஸோ கைன்ஸ் டெக்னாலஜிஸில் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ஆடிட்டிங் டீமில் சேஞ்சஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஹெச்எஃப்சிஎல் லிமிடெட் வந்து ஃப்ரெஷ் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்திருக்கு. $72.96 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபயர் கேபிள்ஸு ஓவர்சீஸ் கஸ்டமர் பேசிஸில். இது ஹெச்எஃப்சிஎல் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. வெல்சம் கார்பரேஷன் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 485 மில்லியன் எஸ்ஐஆர் 1165 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட். சவுதி வாட்டர் அத்தாரிட்டி மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை ஸ்டீல் பைப்ஸ் 6 மந்த்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்குது 1165 கோடிக்கு. ஸோ இது வந்து வெல்சம் கார்பரேஷன் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. லென்ஸ்கார்ட் வந்து இன்றைக்கி விழுந்துருந்துச்சு, நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னன்னா 4.07 crores ஒர்த் ஆஃப் ஸ்டேக், அதாவது 2% ஸ்டேக்கு லாக்இன் பீரியட் 1 month ஷேர் ஹோல்டர் லாக்இன் பீரியட் கம்ப்ளீட் ஆகுது 1700 கோடி. ஸோ அதனால் அன்றைக்கி லென்ஸ்கார்ட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அடி வாங்கியிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பயோகான் 3% விழுந்துருந்துச்சு. அது வந்து இந்த ஏர்னிங் டைல்யூஷன் கன்செப்ட்ஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா பயோகான் பயாலஜிக்ஸ் வந்து அது வந்து இன்டிகிரேட்டடாக மாறுது. ஃபுல்லி அக்யூர் பண்ணுறாங்க பயோகான் பயாலஜிக்ஸில். பயோகான் லிமிடெட் 6,950 கோடி ஈக்விட்டி இஷ்யூன்ஸ் மூலமாட்டு இந்த பைஅவுட் நடக்குது. ஸோ அது இல்லாமல் பயோகான் வந்து 10,000 கோடி ஃபுல்லி சப்சிடரி அக்யூஷன் பண்ண மூலமாட்டு ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேஸில் ஏர்னிங் டைல்யூஷன் கன்சர்ன்ஸ்னால இன்றைக்கி அந்த பங்கு ஒரு 3% விழுந்திருக்கு. ஜீரா அதாவது ஜப்பானை சேர்ந்த ஒரு கம்பெனியோட டாரண்ட் பவர் பார்த்தீங்கன்னா 4 LNG கார்கோ ஆனுவலி 2027 வந்து சப்ளை டீல் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 10 year டீல் போட்டிருக்காங்க ஜீரா அப்படிங்கிற ஒரு ஜப்பான் கம்பெனிக்கு. ஏன்னா டிமாண்ட் தேவைப்படுறதுனால பார்த்தீங்கன்னா 2027 10 இயருக்கு 4 LNG கார்கோஸ் ஆனுவலி வந்து சப்ளை டீல் போட்டிருக்காங்க. இது வந்து டாரண்ட் பவர் கொடுத்த அப்டேட்டு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து 100% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து ஜேஎஸ்டபிள்யூ ரெயில், ஜேஎஸ்டபிள்யூ மினரல்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ சவுத்து யார்கிட்ட வாங்குறாங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அவங்கள்ட்ட இருந்து 1212 கோடிக்கு அக்யூஷன் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் கிராஷு இப்போ ரீசென்ட்லி கிராஷ் ஆனது 7.5 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ வந்து வைப் அவுட் ஆகிருக்கு. 46 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் எல்லாமே ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் விழுந்த வரைக்கும் கிட்டத்தட்ட குளோபல் மார்க்கெட்லாம் பார்க்கும்போது யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பாலிசிக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஐபிஓஸ் எல்லாமே நல்ல ஒரு லிஸ்டிங் இன் கொடுக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் முக்கியமான கம்பெனிஸோட ஐபிஓஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ எப்படி லிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஜிஎஸ்டி ரிமூவல்ஸ்னால இந்தியாவோட லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 27% நவம்பரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயரானர் பேஸில் பார்க்கும்போது ரீட்டைல் வெயிட்டேஜ் ரிசீவ்டு ப்ரீமியம் 27% இயரானர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எஃப்டி பேக்டு கிரெடிட் கார்டு வந்து 0 Forex மார்க்கை வச்சு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இதில் வந்து ரூபே விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு இது மாதிரி சில ஃபியூச்சர்ஸ் உள்ள கார்ட்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ பர்சனல் ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷனுக்கு 2 லட்சம் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு கார்டு லைபிலிட்டி 20,000 வரைக்கும் இருக்குது. கஸ்டமர் வந்து ட்ரிப் கேன்சலேஷனில் நீங்கள் 10,000 வரைக்கும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஐசிசி ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 3 எஸ்ஏஎஃப் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து சிஓ இருக்கிற நிமேஷ் ஷா வந்து அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஐசிசி ப்ரூடென்ஷியல் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.